இல்லை, அடுத்த படம் எல்லாருக்கும் தெரியும், ஜெயிலர் 2. ஜெயிலர் 2 படத்தினுடைய நெல்சன் இயக்கக்கூடிய படம். அந்த படத்தினுடைய ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இன்னொரு ஷெட்யூல் பேலன்ஸ் இருக்குது. இன்னொரு ஒரு 40% படம் அது முடிஞ்சிருச்சுன்னா ஜெயிலர் 2 ஃபினிஷ். ஜெயிலர் 2க்கு பிறகு அவர் என்ன படம் பண்ணுறார் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி. எல்லாரும் அதான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது பல டேரக்டர்ஸ் வந்து ஜெயிலர் 2 பிறகு இவர் தான் பண்ண போகிறாரு, குறிப்பாக ஹெச் வினோத் தான் ஜெயிலர் 2க்கு பிறகு படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி போச்சு. ஜெயிலர் 2 ஹெச் வினோத்தும் அவரும் தனியாக சந்திச்சு கூட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அது ஒரு வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், பல டேரக்டர்களுடைய பேர் அடிபட்டுச்சு. அவர் தான் ஜெயிலர் 2க்கு பேர் ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா, ஜெயிலர் 2 முடிஞ்ச பிறகு ஒரு 3 மாதம் அவர் வந்து ரெஸ்ட் இருக்கிறார், ஓய்வில் இருக்கிறார். அந்த ரெஸ்ட்டு முடித்த பிறகு தான் அதுக்கு அடுத்த படம். அந்த ரெஸ்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பயோபிக் எழுத போகிறதா சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, சிலர் ஓய்வில் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. சிலர் வெளிநாட்டு பயணம் போக போகிறாருன்றாங்க. சிலர் இமயமலைக்கு போகிறான்றாங்க. இதில் பலரும் பலர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 3 மாதம் ஒரு கேப் எடுத்துக்கிறார். ஜெயிலர் 2 முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் கேப் எடுத்துகிட்டு தான் அதுக்கு அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறாரு. இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல், அடுத்த படத்தை ரஜினிகாந்தனுடைய அடுத்த படத்தை இயக்கப் போவது நித்திலன் சுவாமிநாதன். குரங்கு பொம்மை, மகாராஜா படங்களெல்லாம் இயக்க நித்திலன் சுவாமிநாதன் தான் அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. சமீபத்தில் 2 பேரும் சந்தித்த ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அது சம்மந்தமாக ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு.